இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேமிலியோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோ சோஷியல் மீடியா யூஸராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு த இன்ஸ்டாலேஷன் கைட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டு யூஸராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டும் ஆபத்தில் இருக்குதுன்னு நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் இன்க்ளூடிங் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா எல்லாமே ஆபத்தில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2.7 பில்லியன் ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுற ஹேக்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிமெயிலோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஹேக் பண்ணுறாங்க. இதனால் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்டர்நெட்டில் லீக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே கைஸ், முதலாவது உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கார்னரில் த்ரீ டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பிசி லேப்டாப்பில் இருக்கிற இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் உங்களோட மொபைல்லையும் காட்டும். இப்போ நீங்கள் google.com டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு கூகுளோட இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இப்போ அந்த கார்னரில் இருக்கிற உங்களோட லொகோவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் அந்த ஜிமெயில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் பாக்ஸுக்கு வருவீங்க. இதில் உங்களோட ஜிமெயிலோட லொகோவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கிற இந்த டெப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஷோ ஆகும். இதில் நீங்கள் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணும்போது ஈஸியான பாஸ்வேர்டு என்டர் பண்ணாதீங்க. உங்களோட பாஸ்வேர்டில் நம்பர்ஸ், சிம்பிள்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் இந்த சேஃப்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கெட் ஸ்டார்டட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பேஜில் உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போகும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபோன் நம்பரை வெரிஃபைடு காட்டும். இப்போ உங்களோட ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணோட இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கீழே ரெக்கவரி இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட வேறு இமெயில் அட்ரஸ் இருந்தால் இந்த இடத்துல என்டர் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணுறது மூலம் உங்களோட இமெயிலுக்கு நம்மளால் ஒரு ப்ராப்ளம் வச்சுருந்தா இந்த இமெயில் அட்ரஸ் வச்சு உங்களோட இமெயிலை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஃபுல் செக்யூர் ஆகிருச்சு. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகும்போது என்னோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் நான் லாகின் ஆக முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.